வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த சட்ட முன்வடிவு 2026 தற்போது நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் நேற்று 10/8/2026 சந்தித்து FCRA சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையினர் நடத்தும் சமூக நலம், கல்வி, மருத்துவம் மற்றும் இதர நிறுவனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்து சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். மேலும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 கீழ் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழான பதிவு ரத்து செய்யப்படுதல், தன்னார்வமாக ஒப்படைக்கப்படுதல் அல்லது பதிவு காலாவதியாகுதல், புதுப்பிக்கப்படாமை அல்லது புதுப்பிப்பு மறுக்கப்படுதல் போன்ற சூழ்நிலைகளில் வெளிநாட்டு பங்களிப்புகள் மற்றும் அவற்றின் மூலம் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரத்திற்கு, அதாவது டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி, அதற்கு விரிவான அதிகாரங்கள் வழங்கப்படுவது குறித்தும் அத்தகைய அமைப்புகளின் வெளிநாட்டு பங்களிப்புகள் மற்றும் அந்த பங்களிப்புகளின் மூலம் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் முதலில் தற்காலிகமாகவும் பின்னர் நிரந்தரமாகவும் நியமிக்கப்பட்ட அதிகாரத்திடம் ஒப்படைக்கப்படும் வகையில் முன்மொழியப்பட்டுள்ள நடைமுறைகள் குறித்தும் பல ஆண்டுகளாக சட்டப்பூர்வமான நன்கொடைகள் மற்றும் பங்களிப்புகள் மூலம் உருவாக்கப்பட்டு தற்போது மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், வழிபாட்டு தலங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் பிற பொதுநல செயல்பாடுகளுக்காக பயன்படுத்தி வரும் சொத்துகள் ஒரு அமைப்பின் FCRA பதிவு புதுப்பிக்கப்படாதது அல்லது புதுப்பிப்பு மறுக்கப்பட்டது என்ற காரணத்தால் மட்டும் பாதிக்கப்படுவது குறித்தும், வெளிநாட்டு பங்களிப்புடன் உள்நாட்டு நிதியும் கலந்து உருவாக்கப்பட்ட சொத்துகள் முழுமையாக நியமிக்கப்பட்ட அதிகாரத்தின் கட்டுப்பாட்டிற்குள் செல்லக்கூடிய நிலை ஏற்படுவதால் சொத்துரிமை, நியாயமான நடைமுறை, விகிதாச்சார கொள்கை மற்றும் சட்டப்பூர்வமான சொத்துகளின் பாதுகாப்பு ஆகியவை தொடர்பாக சிறுபான்மை அமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் பல்வேறு கவலைகளை முதல்வரிடம் தெரிவித்தார்கள். இந்த 2026 திருத்த சட்ட மசோதாவில் வெளிநாட்டு பங்களிப்பு பெறும் தொண்டு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், சமூக நல அமைப்புகள் மற்றும் பிற அமைப்புகளின் சொத்துகள் தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு வழங்கப்பட உள்ள கூடுதல் அதிகாரங்கள் குறித்து தமிழ்நாடு அரசு தனது கடும் ஆட்சேபனையை தெரிவித்துக் கொள்கிறது. வெளிநாட்டு நிதி முறையாக பெறப்பட்டு சட்டத்திற்குட்பட்டு வெளிப்படையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வது அவசியம் என்பதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்கிறது. அதே வேளையில் இத்தகைய ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கூட்டாட்சி தத்துவம், சட்டத்தின் ஆட்சி, இயற்கை நீதி, விகிதாச்சார கொள்கை மற்றும் சட்டப்பூர்வமான சொத்துரிமை ஆகிய அரசியல் அமைப்பு அம்சங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உள்நாட்டு நிதியால் உருவாக்கப்பட்ட சொத்துகள், குறிப்பாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி இரண்டையும் இணைத்து உருவாக்கப்பட்ட சொத்துகள் தன்னிச்சையாக அல்லது அளவுக்கு மீறிய அரசுடைமையாக்க நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கான தெளிவான சட்ட பாதுகாப்புகளை ஏற்படுத்துமாறு இந்த மன்றம் வலியுறுத்துகிறது.